ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு கஸ்டமருக்கு நான் எப்படி இன்விசிபிள் செயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேக் பண்ணுறது, அது எப்படி டெலிவரி பண்ணுறேன் எல்லாமே பார்க்கலாம். இந்த கஸ்டமர் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா, சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணாங்க. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி காலேஜ் போகிற கேர்ள். அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு செட் ஆஃப் இன்விசிபிள் செயின் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டு. ஆனால் இது வரைக்கும் நான் இது போல் கஸ்டமர் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. அவங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதை என்கொயரி பண்ணதில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் வேணும், எனக்கு இது போல் கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா, எனக்கு இந்த பெண்டன்ட் இந்த மாதிரி வேணும், எனக்கு இதில் இயரிங்ஸ் வேணும், அது மாதிரி நிறைய சொன்னாங்க. அவங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகிற வரைக்கும் அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சா சிஸ்டர், எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியுமா, அது மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். பட் நல்லாவும் இருந்துச்சு. அந்த ஃபீலிங்ஸ் வந்து நல்லாவும் இருந்துச்சு. உங்களுக்கும் இது போல் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணுனாலும் கஸ்டமைஸ் பண்ணி தரும். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம பேஜில் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க இந்த லீஃப் டைப்பில் பர்பிள் வித் ஒயிட், அதில் வந்து 4 பீஸ் வித் இயரிங்ஸ், செயினோட இயரிங்ஸும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிங்க் வித் க்ரீனு, அந்த காம்பினேஷனில் செயின் வித் இயரிங்ஸும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் மேக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது இதுக்கு இவ்வளோ ப்ரைஸா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை மேக் பண்ணி கொண்டு வர்றதுக்கான டைம் கன்சம்ப்ஷன், அந்த பர்ஃபெக்ஷனில் தான் அந்த ப்ரைஸே இருக்குது. ஓகேங்களா? சின்ன நீங்கள் எல்லோரும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு யூஸாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும், உங்களுக்கும் இந்த செயின் மேக் பண்ணுறது வீடியோஸாக வேணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது போல் பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்கணும், இல்லை ரீட்டெயிலு ஓனர்ஸ் யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களும் சொல்லலாம். அவங்களுக்கும் நாங்கள் வந்து ரீட்டெயில் ஓனர்ஸ்க்கு பல்க் ஆர்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட் ஆர்டர்ஸ்லாம் கூட எடுக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்பி வந்துடலாம். என்னென்னவோ பேசிட்டேன். திரும்பி வந்து அப்புறம் இது ஊருக்குள்ளே வந்துடலாம். இயரிங்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அது ரெடி பண்ணிவிட்டு இயரிங் கார்டில் வச்சு நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். இது வந்து இயரிங் கார்டு தான், நம்ம இது போல் கார்டு தான் வாங்கி நம்ம வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் நார்மல் சார்ட் பேப்பரை வாங்கிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது சைடு கார்னர்ஸை வந்து நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டாங்களோ அதுவும் ஒரு கார்டு மாதிரி ரெடி ஆகிடும். இதுதான் அவங்க ஆர்டர் கொடுத்த செயின்ஸோடைய இது. லீஃப் டைப்பில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி க்ரீன் கலர் இருந்தது, அப்புறம் ஒயிட் கலர். இப்போ வந்து இயரிங்ஸ் வந்து தனித்தனியாக பேக் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு பேக்கிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு இயரிங்ஸ் இது வந்து இன்னொருத்தோட என்ன சொல்கிறது, இன்னொரு இயரிங் கார்டோட இது ஆயிடுச்சுன்னா அதில் ஏதாச்சும் டேமேஜ் வரும், இல்லை செயினில் மாட்டிச்சுன்னா அதில் டேமேஜ் வரும். அதனால் நான் என்ன திங்க் பண்ணேன்னா, ஒவ்வொரு இயரிங் இதுவும் தனித்தனியாக பேக் பண்ணிடலாம். அது நம்மளுக்கு சேஃபாகவும் போகும். அதே மாதிரி அவங்களுக்கு எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து இது பண்ணிக்கிறதுக்கு, செப்பரேட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி ஒவ்வொரு இயரிங்க்கும் தனி பேக் பண்ணேன். அதே மாதிரி செயின்ஸும் தனித்தனி பேக் பண்ணேன். அப்புறம் அவங்களுக்கு கொடுத்த ஆர்டருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டு, ரிட்டன் கிஃப்ட்டாக இது கொடுத்தேன். என்னென்னா சென்டர் கிளிப்பும் ப்ரீட்ஸ் ப்ராஸ்லெட்டும். உங்களுக்கு இது போல் ப்ரேஸ்லெட் வேணும், இல்லை ஏர் ஆக்சசரிஸில் ஏதாச்சும் வேணும்னாலும் அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி தரும். ஏர் பேண்டும் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தேன். அந்த கிஃப்ட்டும் அவங்க பார்த்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைமும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுத்த கிஃப்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ ஒவ்வொரு செயினையும் தனித்தனியாக எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கிறேன். செயின் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இயரிங்ஸ் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய கிஃப்ட்டு வந்து பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ப்ரௌன் கலர் டேப் வச்சு பேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ டைட்டாக நம்மளால் பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக பேக் பண்ணால் தான் அது சேஃபாக போய் சேரும். சப்போஸ் இந்த செயின்ஸ் மேலே ஓவர் வெயிட் இருக்கிற திங்ஸ் ஏதாச்சும் வச்சுட்டாங்கன்னா செயின்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஃபுல்லாக நல்லா டைட்டாக பேக் பண்ணிட்டேன்.
என்னால் எவ்வளோ டைட்டாக பேக் பண்ணணுமோ அவ்வளோ டைட்டாக பேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் விட உங்களுடைய மெட்டீரியல்ஸ் கம்மியாக இருக்குன்னா பபுள் ரேப்பர் கூட வச்சு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் கவர் பாலித்தீன் கவரில் வச்சு கொரியர் வந்து பேக் பண்ணிட்டேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் இது மாதிரி ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஃபைனலாக உங்களுக்கு நல்லா ஜூம்லேயே காமிக்கிறேன் என்னென்ன பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிங்க் வித் க்ரீன் அதில் 4 பீசஸ்ஸு, பர்பிள் வித் ஒயிட்டில் வந்து 4 பீசஸ்ஸு வித் இயரிங்ஸோட. உங்களுக்கு இயரிங்ஸோடு வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், வித்தவுட் இயரிங்ஸ்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெண்டன்ட்லேயும் 3 பெண்டன்ட் வேணும் இல்லை சிங்கிள் பெண்டன்ட் வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏடியில் க்ரீன் அதில் 4 பீசஸ்ஸு, அப்புறம் வந்து 5 ஸ்டார் பெண்டன்ட்டில் அது 2 பீசஸ். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா எதனா சொல்லுங்கள். இது போல் வீடியோ போடுங்க, இல்லை மேக்கிங் வீடியோ ஏதாச்சும் வேணும்னாலும் சொல்லுங்கள், இல்லை கிளாஸ் எதாவது கண்டக்ட் பண்ணாலும்